வணக்க மக்களை, நான் விஜயதரன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இலங்கையில் கூடுதலாக தமிழர்கள் வாழ்கிற பிரதேசங்களில் பைக் திருட்டு நூதன முறையில் நடைபெற்று வருது. அது சம்பந்தப்பட்ட இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நேற்று சாவகச்சேரி, அதாவது யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பிரதேசத்தில் ஒரு பைக் திருட்டு நடைபெற்றிருந்தது. நகரத்துக்குள்ளே, அதாவது டவுனுக்குள்ளேயே அந்த திருட்டு நடைபெற்றிருந்தது. ஒரு பெண்கள் ஓட்டுற பைக் கொண்டு, குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 3 மணிலேருந்து 3:30 இடையில் என்ன சொல்கிறது, சாவகச்சேரி நகரத்தில் ஒரு தேவைக்காக எல்லா பைக்கு நிற்கிற இடத்துல தேவைக்காக தடுத்தி வைக்கப்பட்ட இடத்துல நூதன முறையில் பைக் திருட்டு போயிருந்தது. உடனடியாக அது கண்டுபிடிக்கப்பட்டு போலீஸார் என்ன சொல்கிறது, விசாரணைக்கு பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் வந்திருந்தாங்க. அதுக்கான ஆதாரங்களை தேடினாங்க. அது சம்மந்தமாக ரிசல்ட்ஸ் என்னென்னு தெரியாது. ஆனால் இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னால் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்க. இப்போ பைக்கை பொறுத்த மாட்டேங்கி, இப்போ எங்களுடைய பைக்கில் துறப்ப கூட குறிப்பாக லேடிஸ் பைக் இன்னொரு லேடிஸ் பைக்கில் துறப்பு இன்னொரு லேடிஸ் சைக்கிளுக்கு செட் ஆகுது. துறந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. அதன் அடிப்படையில் அதை என்ன சொல்கிறது, மாறி கூட திறந்து கொண்டு எடுத்துக்கிட்டு போயிருக்கலாம். ஏன்னா இப்போ பைக்குகள் எல்லாம் ஒரே மாதிரி வண்டி வச்சுருப்பாங்க. அதன் அடிப்படையில் நம்ம இது களவன்னு தீர்மானிக்கிறத விட இது நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு பதிவு செய்கிறேன். ஆனால் திருட்டாக இருந்தால் நிச்சயமாக இது ஒரு ஆபத்தான நிலை தான். என்னென்னு சொன்னால் பைக் திருட்டுகள் காரணம் என்னென்னு சொன்னால் பைக்கிற விலை ஏற்றம், பைக் இறக்குமதி குறைவு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பைக் இறக்குமதி செய்தால் கூட கிட்டத்தட்ட 6 லட்சத்துக்கு மேலே தான் பைக்குகள் போய்கொண்டிருக்கு. அப்போ நம்ம பைக்குகள் வேண்ட முடியாது. பொருளாதார நெருக்கடி எல்லாமே இதில் இந்த களவின் இந்த திருட்டின் பின்னணியில் இருக்கின்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் எங்களுடைய பயனாளிகள் மிக அவதானமாக களவோ இல்லையோ நம்முடைய பொருளை நம்ம தான் பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். எல்லா இடத்துலையும் போலீஸார் நிற்க முடியாது. அதன் அடிப்படையில் நம்மளுடைய வாகனங்களை, நம்மளுடைய பொருட்களை நாங்கள் தான் பாதுகாக்க வேண்டிய அவசியம் இருக்கும். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்துல நான் 2 அடிப்படையில் தான் இது சம்பந்தமான செய்தியை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். நிச்சயமாக நடந்த சம்பவம் இதுதான். அது திருட்டாக இருக்கலாம், இல்லை என்னை பொறுத்தமடைக்கு அந்த லேடிஸ் பைக் இன்னொருத்தருடைய லேடிஸ் பைக்கை நம்ம அந்த துறப்படுத்தி இன்னொரு பைக்கு போட்டால் அது திறக்குது. அதன் அடிப்படையில் மாறி எடுத்துக்கொண்டு போயிருந்தால் அது திருப்பி பெறப்பட்டிருக்கலாம். அது சம்பந்தமான தகவல் எதுவும் வெளியாகல. நிச்சயமாக அது சம்பந்தமான தகவல் வெளியான அது சம்பந்தமான வீடியோவில் இன்னொரு வீடியோ சந்திப்போம். ஆனால் இது ஒரு விழிப்புணர்வு வீடியோவாகவே பார்த்து கொள்ளுங்கள். உங்களுடைய பைக்குகள், உங்களுடைய பொருட்களை நீங்கள் தான் பாதுகாவலர். எல்லா இடத்துலையும் போலீஸார் நிற்க முடியாதுன்றதில் என்னுடைய கருத்து. என்னை பொறுத்த மட்டும் மிக அவதானம் இருக்கணும். என்னென்னு சொன்னால் பொருளாதார நெருக்கடி, வாகனங்கள் இறக்குமதி இல்லை, பைக் வேண்டினா வேண்ட போகிறோன்னு சொன்னால் 6 லட்சம் ரூபாய்க்கு மேலே வேணும் காசு. எல்லாமே இதற்கு பின்னணியில் இருக்குது. திருட்டுக்கு பின்னணியில் இந்த காரணிகள் எல்லாம் எதுவாக இருக்குது. அதன் அடிப்படையில் நாம் நம்மளோட பைக்குகளை, நம்முடைய பொருட்களை நாமளே பாதுகாத்து வைத்திருக்க வேண்டியது அவசியம். இன்னொரு வீடியோ சந்திக்கும். பாய்.